என் நண்பர் அஜித் அவர்கள் நடித்த பில்லா அப்படின்னு சொன்னாரு. ஆனா பில்லாக்கு அப்புறம் வந்து ரஜினி அவர்கள் நடிப்புல கபாலி படத்தை விட்டுட்டாரு. ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. ஏன்னா போன பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவர் இந்த பிறந்த நாளுக்கு சொல்லவே இல்லையே அது ரஜினிக்கு. அதனால அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவரோட ஒரு பிணக்கு இருக்கு. அதை வந்து அந்த மேடையில் அதை பேசினாதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமேம்பாங்க, ஏன் இதை சொன்னாரும்பாங்க. பேசாமல் கடந்து போகிறது எல்லாத்தையும் விட நல்லது. குடையை வச்சு ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாரு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது சிவகார்த்திகேயன் மைண்டில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் சரி. சிவகார்த்திகேயன் இந்த நேரத்தில் இந்த படம் வரணும்னு விரும்பின தகவல் அவருக்கு போயிருக்கு. ஓகே, அதை அவர் கேட்டுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனா அப்படி பேசினாரா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கட்டாயமாக அவர் மனசுலேருந்து விலகாது. இன்னொரு முறை அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பழக முடியாது. ஹெச் வினோத் படத்தோட இயக்குனர் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய படம் அவ்வளோதான், ஹோப் மட்டும்தான் படத்தில் இறுதியில் இருக்கும். அவர் சந்தில் பூந்து அடிச்சிடலான்னு பார்க்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது பராசக்தி படத்தை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சந்தில் பூந்து அடிச்சிடலாம்லாம் நினைக்காதீங்க, இது வேறு மாதிரி படம், முழுக்க முழுக்க தளபதிக்கான கொண்டாட்டம்ங்கிறது மாதிரி தான் அவர் சொல்கிறார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அவருடைய கடைசி திரைப்படத்தின் ஜனநாயகன் ஆடியோ விழா நேற்று கோலாகலமாக கோலாலம்பூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரமாக எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் விஜய் அவர்கள் மறைமுகமாக அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாலுமே பேசிட்டாரு. அஜித் அவர்கள் பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, தொடர்ச்சியாக பேசலாம். ஒட்டுமொத்தமாக அவருடைய ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? எக்ஸலண்ட்டான ஸ்பீச். அதாவது கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சில் இதுக்கப்புறம் சினிமா தொடர்பான மேடைகளே கிடையாது அப்படிங்கும்பொழுது எவ்வளவு வந்து ஒரு எமோஷனல் பைண்டிங் இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சு ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் அந்த ஸ்பீச்சை. அதே மாதிரி அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான அந்த அந்த பாசம், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நடுவில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு பேசாமல்லாம் இருந்தாங்க. அவங்க அப்பாவை பெருசாக கண்டுக்காமலாம் இருந்தார். எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துருப்பார்ல, இது நம்முடைய கடைசி படம், முதல் படத்தில் நம்ம அப்பா நம்மளை எப்படி என்ன கனவுகளோடு கொண்டு வந்திருப்பார், அந்த கனவுகளை நம்ம ரீச் பண்ணோமா, அவருக்குள்ளே ஒரு அனலைஸ் ஓடிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அங்கே அந்த மேடையில் வந்து பெருமைப்படுத்தி, ஸோ அதெல்லாம் ஒரு பையன் எப்படி செய்யணுமோ அது ரொம்ப அழகாக பண்ணார். அதே மாதிரி ரசிகர்களை விட்டு கொடுக்காம அவங்க என்ன நினச்சாங்களோ அதெல்லாம் அந்த மேடையில் பண்ணி ஆடினார், பாடினார், பேசினார். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு எல்லாமே பண்ணி ஒரு நிறைவான மேடையாக அதை மாற்றினார். குறிப்பாக அவன் அப்பா பற்றி சொன்னீங்க. அவன் அம்மா பாடிங்கன்னா கோடம்பாக்கம் ஏரியா பாட்டில் வந்து சாமானியம் நினச்சா நீங்களும் சிஎம் தான் பாடும்போது கரெக்டாக விஜயை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. விஜய் சிரிக்கிறாரு. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது? இல்லைங்க, எப்போவுமே அம்மாவினுடைய மனது அப்படி தான் நினைக்கும். இருக்கிறத விட பெருசு எதுவோ அதுதான் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படி தானே எல்லா அம்மாக்களும் நினைப்பாங்க. ஸோ அந்த அம்மாவும் அதை நினச்சிருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவங்க கூட இருந்திருக்காங்க. இப்போ அவங்க அப்பா கூட அவருக்கு ஒரு முரண்டு இருக்குது அப்படின்னா கூட அவங்க அம்மாவை அவர் எப்போவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா நல்ல காரியங்கள்லையும் அவங்கள வந்து வர சொல்லி அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் நடந்ததே கிடையாது. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே அவர் பிள்ளை வந்து கண்டுக்கலைன்னா கூட எந்த அம்மா அவங்க பிள்ளைய தவறாக பேச மாட்டாங்க. இங்கே இந்த பிள்ளை வந்து அவங்கள எந்த காலத்துலேயும் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் மேலே அவங்களுக்கு ஒரு தனி பாசம், அதை அங்கே வெளிப்படுத்தினாங்க. மண் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன மாளிகையில் உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய பழமொழிகள், நிறைய வந்து ஸ்டோரிலாம் பேசினார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேசினார் இல்லையா? அது என்ன காரணம் சார்? அது இன்னும் கூட நிறைய பேசியிருக்கலாம். 20 நிமிஷத்து மேலே அவர் பேசலன்னு நினைக்கிறேன்னா இன்னும் கூட நிறையா பேசியிருக்கலாம். பட் அவர் போதும்னு நினைக்கிறார். எப்போவுமே வந்து இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாருன்னு நினைக்கும் போது நிறுத்திடுறது தான் நல்லது. நல்ல மனுஷனுக்கு அழகு அதுதான். அதை வந்து அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு என்னவோ தெரியல. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு நினைக்கும் பொழுது நிறுத்திட்டார். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதில் வந்து முக்கியமாக தன்னை வளர்த்தெடுத்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்காரு. அதை வந்து ரொம்ப உள்ளத்திலேருந்து பேசினார். வழக்கமாக வந்து நன்றின்னு வார்த்தையில் சொல்ல மாட்டேன், நன்றி உணர்வோடு இருப்பேன்றாரு. இன்னொரு 33 வருஷம் நான் அவங்களோட தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த 33ங்கிறது என்ன கணக்குன்னு தெரியல, பட் 33ன்னா ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து 33 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆமாம், அதனால என்ன 33 வருஷம் கூட நான் அவங்களோட இருப்பேன். அதனால் வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் அதுதான் நான் சொல்கிறேனே, அவங்க என்னெல்லாம் நினச்சிருப்பாங்களோ அதெல்லாம் அவர் செஞ்சுட்டாருங்க. அஜித் அவர்களை பற்றி பேசினார், ஆரம்பத்திலே பேசிட்டாரு. மலேசியான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா சில படங்கள் தான் ஞாபகம் வரும். குறிப்பாக என் நண்பர் அஜித் அவர்கள் நடித்த பில்லா அப்படின்னு சொன்னார்.
ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் வந்து அஜித் அவர்கள் வரப்போறாரு, ரகசியமா வந்துட்டார் மலேசியாவுக்கு, இந்த விழாவில் கலந்துக்க போறாரு அப்படிலாம் நிறைய ஏசியங்கள் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாங்க நிறைய பேர் பொய்யா வந்து அவங்களுக்கு மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு பேசிட்டாங்க. கொஞ்சம் விசாரித்து பேசியிருந்தா சரியாக இருந்திருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணக்கூடாது இல்லை, அவர் வருவாருங்கும்போது அது ஒரு எதிர்பார்ப்பாக மாறும் இல்லையா. ஸோ எல்லாம் பண்ணாங்க. பட் வர்றதுக்கான சூழ்நிலையும் இல்லை, அது வரவும் மாட்டார் அஜித். என்னென்னா இப்போ ஒரு மேடையில் அது வந்து முழுக்க முழுக்க அது விஜய்க்கான மேடைங்கிறது அவருக்கு தெரியும். அங்கே போய் அந்த பெருமையும் பாராட்டையும் கைத்தட்டலையும் விசில்களையும் நாம் எதுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பக்குவமானவர் தான் அஜித். ஸோ அதனால் அவர் கட்டாயமாக வரல. ஆனால் ஒரு மெசேஜ் போட்டதெல்லாம் தகவல் இருக்குது. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு மெசேஜ் போட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் 17ஆம் தேதியே அங்கேருந்து கிளம்பிட்டார் அஜித், மலேசியாவிலேருந்து கிளம்பிட்டார். ஆக்சுவலாக அந்த சிறுத்தை சிவா போயிருந்தார் இல்லையா, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. அதில் சில ஷூட்டிங்லாம் எடுத்து ஒரு 6 மணி நேரம் அங்கேயே இருந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ அதனால் அவர் வேலை முடிஞ்சது, அதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும். அவர் குறிப்பாக நிறைய படங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னார், பில்லாவை சொன்னார். ஆனால் பில்லாக்கு அப்புறம் வந்து ரஜினி அவர்கள் நடிப்பில் கபாலி படத்தை விட்டுட்டாரு. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது? இன்னும் அந்த மோதல் போக்கு இல்லைங்க, பில்லா அளவுக்கு வெற்றி படம் கிடையாது இல்லை கபாலி. ஒருவேளை கபாலி மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்து தவிர்க்கவே முடியாத ஒரு படமாக மனதில் பதிந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. இல்லை, மலேசியாவில் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஓகே, விக்ரம் நடித்த ஒரு படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுத்தாங்க. ஸோ அதனால் மலேசியாவில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் வரிசைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மலேசியாவில் எடுக்கப்பட்ட படங்கள் அஜித் அவர்களை சொல்லும்போது ரஜினி அவர்களே சேர்த்து சொல்லிருக்கலாமே. அது கட்டாயமாக அவருக்குள்ள ஒரு நெருடல் ஒன்று இருக்குது. 2 பேருக்கும் இடையிலான அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏன்னா போன பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவர் இந்த பிறந்த நாளுக்கு சொல்லவே இல்லையே அது ரஜினிக்கு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவரோட ஒரு பிணக்கு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மேடையில் அதை பேசினாதான் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமேம்பாங்க, ஏன் இதை சொன்னாரும்பாங்க. பேசாமல் கடந்து போகிறது எல்லாத்தையும் விட நல்லது. அதனால அவர் இப்படி போயிட்டார். பட்டு குருவி படத்தில் வந்து அவங்க ஒரு 3 வாரம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க மலேசியாவில். ஆமாம், அப்போ அவரும் உதயநிதி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு குருவி படத்தை மென்ஷன் பண்ணாரு, குருவின்னு சொன்னதோட போயிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் அவர் உதயநிதியோட இருந்த விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணல. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வெறும் சினிமா மேடை இல்லை, அதை தாண்டிய ஒரு அரசியல் மேடையாகவும் அதை பார்த்தாரு. அதனால தான் அவர் உதயநிதியை சொல்லாமலே கடந்து போனது. ஓகே, இல்லைன்னா கட்டாயமாக சொல்லியிருப்பார்ல. குட்டி கதை வந்து சொல்ல போகிறோன்னா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. குடையை வச்சு ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து என்ன நினைச்சு சொன்னாரோ, ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது சிவகார்த்திகேயன் மைண்டில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. துப்பாக்கி கொடை கொடுத்தாரு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அரசியல்காரங்களோட முடிச்சு போடுறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த இல்லை, கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது தான் சரி. ஆக்சுவலாக அந்த கதையில் இருக்கிற தத்துவமே அதுதான். உனக்கு ஆபத்து நேரத்தில் உனக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சாருன்னா அந்த உதவியை நீ இன்னொருத்தர் ஆபத்தில் இருக்கும்போது செய்யுங்கிறது தான் அதோட இது. ஆபத்தோ உதவியோ ஏதோ ஒன்று அது செய்யுங்கிறது தான் அதோட தாற்பயம். இன்னொன்று, நான் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். அதில் ஒன்றும் பெருசாக கதை கட்டி அதுதான் அப்படின்லாம் நீங்கள் டீகோட் பண்ணுற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. நான் ஏதோ போகிற போக்கில் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது தான். அது பின்னால் அதை சொல்ல வர்றாரு அவர். ஆனால் அவர் லெவலுக்கு அதை கூட தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இது வேற ஒரு கதையாக இருந்து அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் சிவகார்த்திகேயன்லாம் கன்சிடர் பண்ணணுமான்னு கூட நான் நினச்சேன். அப்போ வந்து ஹர்ட்டாக இருக்காரோ, வருத்தப்பட்டிருக்காரோ, நம்ம வந்து துப்பாக்கி கொடுத்தோம் நமக்கு எதிராகவே வந்து இப்படி ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா? சிவகார்த்திகேயன் இந்த நேரத்தில் இந்த படம் வரணும்னு விரும்பின தகவல் அவருக்கு போயிருக்கு. ஓகே, அதை அவர் கேட்டுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் அதை வந்து கேட்டுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனா அப்படி பேசினாரா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். ஸோ அது வந்து கட்டாயமாக அவர் மனசுலேருந்து விலகாது. இன்னொரு முறை அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பழக முடியாது. அவர் விரும்பாட்டினாலுமே வந்து அவர் கையில் இல்லையா ரிலீஸ் பண்ணுறது இல்லை? அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காருல்ல. அவரு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லலை, பட் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா. ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் சார் இப்போ வேண்டாம் சார், எனக்கு அவருக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்குது சார், அதுவும் அவருடைய கடைசி படம்னு சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் யோசிக்கலாம் சார்னு அவர் சொல்லி அது அவர் காதுக்கு போயிருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் அவர் மீது ஒரு அன்பு வந்திருக்கும். பாருப்பா அவர் கையில் இல்லைப்பா, ஏதோ முயற்சி எடுத்தாருன்னு தோணிருக்கும். பட் அப்படியே நேருக்கு மாறாக வேற ஒன்றும் இல்லை அவர் கேள்விப்படுறாரு. அப்போ அவருக்கு அந்த வருத்தம் இருக்குதானே செய்யும். முக்கியமான முடிவு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் தான் வந்து விஜய் அவர்களுக்கு எடுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே வந்து ஜெகதீஷ் தான் எடுக்காரு. நம்மளே சென்ற பேட்டியில் பேசியிருந்தோம். ஸோ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஃபோன் போட்டு பேசினார்னா இதெல்லாம் வந்து சாதாரண, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசினா முடிஞ்சிருந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான பாசிபிள் அமையல. ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பேசணும்னு அவசியம். நீங்கள் நேரடியாகவே இந்த விஷயத்தை எடுத்துக்க வேணாம், சோசியல் மீடியாவில் பற்றிட்டு எரியுது. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறின பிறகு நீங்கள் இது எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப இயல்பாக எங்கள் அண்ணனோட கடைசி படம், அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்
அல்லது அண்ணன் திரையுலகத்தில் இவ்வளோ சாதனை பண்ணார், அவர் இவ்வளோ சீக்கிரம் திரையுலகத்தை விட்டு போகணுமா, இன்னும் நீங்கள் இருக்கலாமா என்ன, ஏதாவது ஒன்று ஒரு 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 ப்ரைஸ் பண்ணி ஒன்று போட்டாருன்னா அவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்க. அது இந்த சண்டை மோதல்ங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் காணா போயிடும். அதை ஏன் அவர் செய்யலைங்கிறது தான். நான் வளர்ந்துட்டேன், நான் ரேஞ்சுக்கு வந்து நான் இதெல்லாம் செய்யணுமான்னு அவர் நினச்சாதான் செய்யாமல் இருக்க முடியும். அப்போ அவர் நினச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் வந்து உனக்காக இறங்கி ஒரு ட்வீட் போடணுமா அப்படின்னு நினச்சாருன்னு வைங்களேன், அதுதானே இப்போ. நாசர் அவர்கள் பேசுனது ரொம்ப எமோஷனலாக இருந்தார். சில படங்கள்லாம் அடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் தேத்தினதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நீங்கள் வந்து வருத்தத்தோடு சொல்கிறேன், இதுதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டார் இல்லையா. நாசர் அவர்கள் அந்த எமோஷனல் பாண்டிங் என்ன சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவர் போய் பார்த்து இது பண்ணார். ஆமாம், அவர் பையன் அவர் விஜய் ரசிகர் போனார். அவர் பெரிய கார் ஆக்சிடென்ட்டில் சிக்கி ரொம்ப அவர் உயிர் படைத்ததே பெரிய விஷயம். கோமாவிலே இருந்தார். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது ஆமாம் அவர் ரொம்ப அவரை வந்து பெரிய அளவு செலவு பண்ணி அவர் தான் காப்பாற்றிருக்காங்க. அதான் அவருக்கு அப்பப்போ ஃபோனில் பேசி அவரை வந்து ரெக்கவர் பண்ணுறது, அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் விஜய் பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் தான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கில்லி படத்துலேருந்து போக்கிரி படம் வரைக்கும் ஜனநாயகோட தொடருது அப்படின்றார் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பிரகாஷ்ராஜ் அந்த மேடைக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயமா பார்த்தேன். ஏன்னா அவர் சமீப காலமாக திமுக ஆதரவாளராக இருக்கார். அது அப்படி நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கலன்னா கூட திமுக மேடைகளில் நிறைய பேசியிருக்காரு. ஆமாம், கொள்கைகளோடு நிறைய ஒத்து போகிறாரு. அவங்க எதெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதெல்லாம் பிரகாஷ்ராஜும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திமுகவினுடைய நேரடி எதிரின்னு சொல்கிற ஒருத்தருடைய மேடையில் ஷேர் பண்ணுறது, அவரை பாராட்டுவதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். கட்டாயமாக பிரகாஷ்ராஜை பாராட்டணும். படத்தில் இன்னொரு வில்லன் பார்த்தீங்கன்னா பாபி தியோல். அவரை பற்றி பேசும்போது உங்களோட 2 படம் வந்து நான் இது இமிடேட் பண்ணி எடுத்திருக்கேன், பிரியமுடன் அப்புறம் இன்னொரு படம் சொல்லும்போது ரீமேக் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணி 2 படத்தை நிறைய சீன்லாம் உருகி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், என்னென்ன படம்னு அவர் ஆச்சரியமாக கேட்டதாகவும் ரம்யா வந்து அதை மேடையிலே வந்து சொல்லிட்டாங்க. கரெக்டாக வந்து காப்பி பண்ணோன்னே அட்லி முகத்தை காட்டுறாங்க பிளான் பண்ணி. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அது கோயின்சிடென்ட்டாக நடந்தது. இல்லை அப்படி சொல்ல முடியாது, கோயின்சிடென்ட்டாக நடந்ததாக இருக்குமே தவிர அது அவர் முகத்தை காமிக்கணுங்கிறதுக்கு எல்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பொருளுரை பொழிப்புரையெல்லாம் எழுதினோம்னா என்ன வருது நிலைமை. அதே போல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட நான் ஒன்று கேட்கணும்னா லியோ பார்ட் வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன் அப்படின்னு அவருமே அவர் சார்பாக வந்து கேட்டிருக்காரு. அதாங்க, யாருக்குமே ஒரு திரையுலகத்தை விட்டு போகிறதில்ல, விருப்பமே கிடையாது. எல்லாருமே அதுதானே சொல்கிறோம். இப்போ நம்ம கூட அதுதானே சொல்கிறோம். சினிமாவில் இருந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணுங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? பவன் கல்யாண் பண்ணும்போது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? அது வந்து அவர் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு நமக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒரு தடவை ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் தான் விஜய். இப்போ மாறிடுவார், நாளைக்கு வந்து திரும்ப நடிக்க வந்துடுவார் அப்படின்லாம் ஒரு எனக்கே கூட சில நேரம் யோசிச்சா கூட அவரை பொறுத்தளவு கொஞ்சம் பிடிவாதமான நபராக இருக்கார் அவர். நம்ம சொல்லிட்டோம், நாளைக்கு நம்ம வந்தோம்னா தப்பாயிரும், 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதனால் நம்ம உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு முடிவை இப்போ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். இதே மக்கள் வந்து உங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் அந்த முடிவு எடுங்க. அதுக்கு முன்னாடியே ஏன் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்கணும்? இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வரான பிறகும் இவர் ஏஎம் ரத்னம் படத்தில் வந்து பேட்ச் ஒர்க்கெல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போனேன். அப்போ நடிக்கலாம் தானே, எந்த அப்படி ஒரு பெரிய சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை இங்கே. அது ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அந்த முடிவு அது மக்களுக்காக நான் எடுத்தேன், எனக்காக நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பண்ணீங்க, நான் உங்களுக்காக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசினது எமோஷனலாக மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத மக்களுக்காக ஒரு பண்ணணும்னா தொடர்ந்து நடிக்கிறது தான் நல்லதாக இருக்கும். ஓகே, அரசியலோட தானே வரும். அரசியல் ஒரு பக்கம் வரட்டும், மக்கள் விரும்புறது என்னன்னா ஒரு தொடர்ந்து திரையுலகத்தை இதில் பார்க்கணும், சினிமாவை பார்க்கணுன்னு தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ மக்கள் வரும்போதே நான் கொடுக்குறேன்னா அரசியல் ஒரு 70%, 30% சினிமா வச்சுங்க, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்களேன், என்ன இப்போ கெட்டு போச்சு? ஸோ அது வந்து அவர் மறுபரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அவர் என்னென்னா முழு நேர அரசியல்வாதியாக நம்ம மாறினா தான் நமக்கு இருக்கிற எதிரிகளை சமாளிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஆதரவாக இருப்பவர்களை விட எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. ஒரு புறம் வந்து சினிமா ரசிகர்களே அடிக்கிறாங்க, இன்னொரு புறம் வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா இதை சமாளிக்க முடியாதுன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அப்போ முழு மூச்சாக இறங்கினா தான் இதை சமாளித்து நம்ம வெற்றி கோட்டை நோக்கி போக முடியும்னு அவர் நினைக்கிறார் போது. ஸோ அதன் காரணமாக எடுத்த முடிவார்கள். நெல்சன் அவர்கள் இப்போ ரஜினிகாந்த் அவரோட ஜெயிலர் 2 படம் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்திருக்காரு. வந்து பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது,
ஆனாலுமே அவர் கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, எனக்கு மேலே கோவம் இருந்தது சார்னு கேட்டேன். அதெல்லாம் என்ன பண்ண முடியும், ஏன்னா அதிகமாக ட்ரால் பண்ணாங்க அந்த படத்தை. அதெல்லாம் இல்லை, அது வேற நட்பு வேற அப்படின்னு சொன்னதா அவர் எமோஷனலாக அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா? ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அதாங்க, அதெல்லாம் வந்து எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு விஷயம். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, தொடர்ந்து நாம் படம் பண்ணலாமாங்க. ஒன்றும் இல்லை, விடாமுயற்சியே எடுத்துங்களேன். அஜித் வந்து 3 படம் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாரு. மகிழ் வந்து பல இன்டர்வியூவில் அதெல்லாம் சொல்லியிருந்தார், நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணுவோம்லாம் சார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ஃபோனே இவர் எடுக்கவே இல்லை. படம் தோல்வி அடைந்த பிறகு இவர் ஏதோ திரும்ப ட்ரை பண்ணியிருக்காரு, ஃபோனே எடுக்கல அவர். ஸோ அதனால் சினிமாவில் அது ரொம்ப இயல்பான விஷயம். ஒரு டைரக்டர் நமக்கு தோல்வி கொடுத்துட்டாருன்னா அதோட அவரை தலைமொழியணுங்கிறது தான் இங்கே எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. அதில் வந்து என்னங்க, படம் போனால் என்ன, அது இது நடக்கிறது தானே, வாங்க நம்ம நட்பு தனின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இந்த மேடையில் அவர் சொல்லும்பொழுது அது மற்றவர்களுக்கு முதல்ல அதை உள் வாங்கணும். பரவாயில்லையே, இப்படி ஒருத்தர் இருக்காரு, நாம ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். விழாவோட நாயகன் அனிருத் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா MDS அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க, மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருமே பார்த்தீங்கன்னா அதை வந்து சிரிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம். ஸோ இனிமேல் அவரை அணியின் கூப்பிடுறதுக்குலாம் MDS தான் கூப்பிட போகிறாங்க. ஆமாம், இந்த பட்டம் வந்து இனி அவரை விட்டு போகவே போகாது. MDSன்னு தான் கூப்பிடுவாங்க. அனிருத் MDS நல்லா தான் இருக்குது. MD ஏதோ மருத்துவ பிடிப்பு மாதிரி. ஆமாம், விஜய் அதை யோசிச்சார் பாருங்க. அந்த MDSங்கிற வார்த்தையை கொண்டு வர்றதுங்கிறது பல பேர் நினைப்பாங்க, அந்த இசை தொடர்பான ஒரு பட்ட பெயர் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அதில் வந்து ஒரு இனிஷியலாக அதை வந்து ரெடி பண்ணுறது இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் புதுமையாகவும் இருந்துச்சு. அதாவது இந்த ஜென்சி கிட்ஸோட ஒருத்தர் வந்து க்ளோன் ஆகிறது இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சு இதெல்லாம். விஜயினுடைய இந்த ஸ்பீச்சில் வந்து எல்லாருமே கவர்வதற்கான பல விஷயங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் அந்த MDS. அதே போல் அந்த எனர்ஜி சார், அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதாகட்டும், மேடை ரேம்பாக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக கிட்டத்தட்ட 500 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். SSC அவர்கள் பேசும்போது என்னால் நடந்து வர முடியல அப்படின்னு எந்திச்சு ஓடுறாரு பாருங்க அவ்வளோ சீக்கிரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு போடுறாரு. இந்த எனர்ஜி வந்து வேற எந்த நடிகருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் இந்த அளவுக்கு? அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், அந்த அன்பு பார்த்தா அவங்களுக்கு வந்து வந்துடும். அது அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்த பிறகு உடம்பு தளர்வாக இருக்கும். அதுக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது, பாம்பு கடிச்சா கூட தெரியாது. ஏன்னா அந்த கூட்டம் அவங்க கொடுக்குற அந்த அந்த இல்லையா, அதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் ஓட வச்சிடும். நிறைய இடத்துல வந்து அழுக வைக்க முயற்சி பண்ணாங்க. அவரே சொல்லிட்டாரு, நான் அழமாட்டேன், அழுக வைக்க முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு இல்லையா? ஒரு கண்ட்ரோலாக இருந்துடா, நம்ம அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதை ஆரம்பத்துலேருந்து அவர் தவிர்த்துட்டே தானேங்க. கடைசி நாள் ஷூட்டிங்கப்போ எந்த இதுவும் வேண்டாம், கேக்கெல்லாம் வெட்டாதீங்க, அது ஒரு இதாக வேண்டாம், ஃபேர்வெல் மாதிரிலாம் இருந்துடக்கூடாதுன்னு தானே அவர் டக்குன்னு கார் ஏறி போனது. அதை அவர் தவிர்க்கிறார். இதாவது கண்ணீரும் கம்பளையுமா என்னத்துக்கு அது? இதை விட வந்து மக்கள் சந்தோஷப்படணும். உள்ளபடியே அவர் வந்து கடைசி படம்னு சொல்லிட்டா கூட படமாவது வருஷத்துக்கு 2 படம் வரும், இது வந்து மாதத்துக்கு 2 முறை சந்திச்சே ஆகணும் மக்களை. அப்போ நீங்கள் இதுதானே அதிகமாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை மறந்துட்டு மனப்பூர்வமாக வாங்க சார்ன்னு தானே சொல்லணும் சார், அதுதானே சரியாக இருக்கும். குறிப்பாக அவருடைய கத்தி படத்துலேருந்து அனிருத் அவர்கள் யார் பெற்ற மகனோ அந்த பாடல் பாடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எமோஷனல் ஆடியன்ஸில் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஸோ உண்மையான ஒரு ட்ரிபியூட் மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருச்சா? அவன் தனியாகவே ட்ரிபியூட் சாங் ஒன்று போட்டிருக்காரு. ஓகே, அது வந்து படத்தில் சேர்க்குறாங்க, அந்த பாட்டை சேர்க்குறாங்க. அங்கே மேடையில் கூட பாடினதெல்லாம் சொன்னாங்க. அது கட்டாயமாக அந்த வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப கேட்குறவங்கள ரொம்ப மனமுருக வைக்கிற பாட்டு தான். ஹெச் வினோத் படத்தோட இயக்குனர் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, இது இறுதியில் வந்து ஒரு 15 நிமிடம் வந்து ட்ரிபியூட் வீடியோ மாதிரி வரப்போகுது. அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு ஹோப் தான். இது வந்து விஜய் அவருடைய படம், அவ்வளோதான். ஹோப் மட்டும்தான் படத்தில் இறுதியில் இருக்கும் அப்படின்னு படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, படத்தில் மசாலா இருக்கும், எமோஷனல் இருக்கும், எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ ட்ரிபியூட் வீடியோ கிடையாதா படத்தோட இறுதியிலையும்? இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, படம் தனி, கடைசியாக அது ஒரு இணைப்பாக வருதுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டதை நம்ம சொல்கிறோம். அது தெரியல, ஒருவேளை இவங்க அதுக்கப்புறம் பிரிச்ச கிற்கையாக சேர்க்குறாங்களா, அது அவர்கிட்ட சொல்லிட்டு செய்கிறாங்களா, சொல்லாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. பட் அவர் சந்தில் பூந்து அடிச்சிடலான்னு பார்க்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது பராசக்தி படத்தை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சந்தில் பூந்து அடிச்சிடலான்லாம் நினைக்காதீங்க, இது வேறு மாதிரி படம், முழுக்க முழுக்க தளபதிக்கான கொண்டாட்டம்ங்கிறது மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ கட்டாயமாக அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, படத்தை எடுத்துகிட்டு
ஸோ அதனால் அவர் ரொம்ப கண்டென்ட் வைஸ் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்கு. பூஜா கிட்டே பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா மமிதா பைஜ் பற்றி பேசுறாரு. பூஜா கிட்டே வந்து மோனிஜா பெலூசின்றாரு. மமிதா பைஜ் வந்து டியூடா இருந்தாங்க, இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா மாற்ற போகிறாங்க அப்படிலாம் சொல்றாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? முக்கியமாக பூஜா கிட்டே கூட விட்டுருங்க, அவங்களாம் வளர்ந்த நடிகை. வளர்ந்து வருகிற ஒரு நடிகையை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு அவங்க வீட்டு பிள்ளையாக நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய நடிகருடைய ஆசீர்வாதம் தானே. நீங்கள் கட்டாயமாக மமிதா பைஜுக்கு அப்படிலாம் ஒரு பாராட்டு வந்து இதுக்கு முன்னாடி கிடைச்சே இருக்காது. நான் அவங்க தான் முதல்ல வந்து என்கிட்ட வந்து தொடர்ந்து நடிப்பேன்னு சொன்னதாக ஒரு வார்த்தையோட வாய் விட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், கேட்டா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் தான். 90,000 பேர் தான் வந்து கெப்பாசிட்டி, ஆனால் 1,00,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. வெளியில வேற ஒரு பெரும் நின்னாங்க. மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து சாதனை ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பெரிய ஒரு சாதனை விழாவை மாறிடுச்சா விஜய் அவருடைய கடைசி? ஆமாங்க, அது வந்து பெரிய விஷயங்க. இப்போ பல பேர் நடிக்கிறாங்க, யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கிற விஷயம் தானே இதெல்லாம். எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி அதே ஆடிட்டோரியத்தில் என்னென்னவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இப்போ இங்கேருந்து போனவங்க நடிகர் சங்க கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருக்காங்க. அப்போ கூட இதில் பாதி கூட்டம் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு? சிங்கப்பூர்லேருந்தே ஒரு 10,000 கார் வந்ததாக சொல்கிறாங்க. தரைமார்க்கமாக ஒரு 10,000 பேர் கிராஸ் ஆகி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. அது மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவே பண்ணிட்டார் விஜய். அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க மலேசியா போலீஸ். அப்படிங்கிறதா ஒரு வாரமாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடியை கொண்டு வந்து ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. அட்லி பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து கொடி கலரில் வந்து கயிறெல்லாம் சுற்றிட்டு போனார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே வந்து அரசியல் பேசிட்டார், நேரடியாக பேசிட்டார். இன்னும் வந்து தனியாக வருவீங்களா இல்லை அணியாக வருவீங்களா அப்படின்னே அணி தான் நீங்கள் தான் சொல்லிட்டு அவங்கள கையை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் 2026 வரலாறு திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ அரசியல் பேசிட்டாரு, பேசக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை, அரசியல் பேசுவதுங்கிறது வந்து நேரடியாக இப்போ திமுக ஒரு தீய சக்தி அட்டாக் பண்ணி பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது. இது வந்து மறைமுகமாக பேசுறது தானே. நேரடியாக அவர் எந்த கட்சியும் அங்கே குறிப்பிடல, எந்த தலைவரையும் அங்கே குறிப்பிடல. அவர் வந்து ஒரு பூடகமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அந்த விழா முடிந்த பிறகு அந்த நாட்டு மன்னரை சந்திக்கணுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வேறு அங்கே பண்ணியிருக்காங்க. அதை விஜயே தவிர்த்ததெல்லாம் தகவல் இருக்குது. ஓகே, அவங்க விருப்பப்பட்டாங்க. ஓகே, இல்லை, அவங்களும் விருப்பப்படல. நடுவில் இருப்பவர்கள் மன்னரை சந்திக்கிறீங்களா, நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கவா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை அந்த அரசியலுக்குள்ளேயே அவர் போகலை, நேரடி அரசியலுக்குள்ளே. அவங்களுக்கு நம்மளை நாடி வந்தவங்களுக்கு, நம்மளை பார்க்க வந்தவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அரசியலை சொல்லுவோம், அது போதும்னு இருக்கிறாரு. அதை தெளிவாக சொல்லிட்டார்.